ஹலோ பசங்களா! வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் அகாடமிக் 2024-25க்கான எக்ஸ்பெக்டட் நீட் கட் ஆஃப் மார்க்ஸ் தான் இந்த வீடியோல கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்க போறோம் பசங்களா. ஃபார் எதுக்கு பிபிஎஸ்சிஹெச் கோர்ஸ்க்கு எவ்வளோ நீட் ஸ்கோர் கேட்டகரி வைஸ் இருந்தா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் அண்ட் எவ்வளோ மார்க்ஸ் வரைக்குமே அலாட் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ மேக் ஷூர் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்குறீங்கன்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த மாரி நமக்கு 744 சீட்ஸ் இருக்கு பசங்களா. இந்த அகாடமிக் இயருக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம் சொல்றதுக்கு இல்ல. அந்த 744 சீட்ஸ்க்குமே நமக்கு நீட் மார்க்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காம்படிட் பண்ண போறோம். ஸோ கேட்டகரி வைஸ் எவ்வளோ நீட் ஸ்கோர் இருந்தா சேஃப்? இயர்லாம் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஸ்கோர்ஸ் வரைக்குமே அலோகேட் ஆகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மேக் ஷூர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். சரியா பசங்களா? அண்ட் இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 3 லிங்க் இருக்கும். ஸோ 3 லிங்க்லயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. விச் இஸ் டெலிகிராம் சேனல் குரூப்போட ஜெனரல் லிங்க் அண்ட் டிஸ்கஷன் குரூப்போட லிங்க் இருக்கும். பிளஸ் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ நீங்க நான் ஏன் ஜாயின் பண்ண சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குன்ற போது, நீங்க என்ன பண்ணலாம் டிஸ்கஷன் குரூப்ல உங்களோட டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். ஸோ ஐ வில் பி இன்டராக்டிங் வித் யூ லைக் டைரக்ட்டா நம்ம வந்து பேசிக்கலாம் பசங்களா. ஸோ நான் கமெண்ட் செக்ஷன்ல என்னால தெரியல எவ்வளோ கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியும்னு. ஈவன் தோ நீங்க வந்து கமெண்ட்ஸ் வந்து குடுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஹியர் கமிங் வித் த சேஃப் கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ ஓப்பன் கேட்டகரி அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க 490 ரேஞ்ச்ல இருக்கீங்கனாலே ட்ரை பண்ணலாம் பசங்களா. சேஃப் தான். ஸோ 490 டூ 540 நீங்க வந்து லைக் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சீட் அலோகேட் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த 490லாம் வந்து நீங்க வெயிட் பண்ணணும். மாப் அப் ஸ்டே வேக்கன்சி வரைக்குமே வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 540ன்றது சேஃப் கட் ஆஃப். 490ன்றது ட்ரையிங் கட் ஆஃப். சரியா பசங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே சேஃபான கட் ஆஃப். 2வது நான் குடுத்திருக்கிறது எல்லாமே ட்ரையிங் கட் ஆஃப். ஸோ நீங்க வந்து அதாவது செகண்ட் கேட்டகரியில இருக்க அந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் எல்லாமே நீங்க வெயிட் பண்ணணும் பசங்களா. ஏதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எவ்வளோ ரவுண்ட்ஸ் நமக்கு நடக்குதோ மாப் அப் ஸ்டே வேக்கன்சி வரைக்குமே நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஆனா கண்டிப்பா சீட் அலோகேட் ஆகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சேஃப் கட் ஆஃப் 535. ஸோ 535 இருக்கீங்கன்னா, கம்ப்ளீட்டா சேஃப் பசங்களா. நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், பிபிஎஸ்சிஹெச்க்கு, விசிஐக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ ட்ரையிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 440. 440 ரேஞ்சில இருக்கீங்கன்னா, தாராளமா நீங்க அப்ளிகேஷன் குடுத்து ட்ரை பண்ணலாம். பிரச்சனையே கிடையாது. ஸோ 440 இஸ் அ ட்ரையிங் கட் ஆஃப். 535 இஸ் த சேஃப் கட் ஆஃப். ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸ் 500 இஸ் அ சேஃப் கட் ஆஃப் அண்ட் 395 இஸ் அ ட்ரையிங் கட் ஆஃப். எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 385லேருந்து 480 சேஃப் தான் நீங்க. சரியா? அண்ட் 370 வந்து உங்களுக்கு ட்ரையிங் கட் ஆஃப். ஸோ எஸ்டி கேண்டிடேட்ஸ் 385 to 480 இஸ் த சேஃப் கட் ஆஃப். 370 இஸ் த ட்ரையிங் கட் ஆஃப். இடபிள்யூஎஸ் 535 to 400. ஓகே. ஸோ 535ன்றது உங்களுக்கு சேஃப் கட் ஆஃப். 400ன்றது ட்ரையிங் கட் ஆஃப். 400 மேல இருக்கீங்கனாலே நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ கடகடன்னு ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஓப்பன் கேட்டகரி அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு சேஃப் கட் ஆஃப் வந்து 540, ட்ரையிங் கட் ஆஃப் 490. ஓபிசிக்கு சேஃப் கட் ஆஃப் 535, ட்ரையிங் கட் ஆஃப் 440. எஸ்சிக்கு சேஃப் கட் ஆஃப் 500, ட்ரையிங் கட் ஆஃப் 395 ப்ளஸ். எஸ்டிக்கு வந்து சேஃப் கட் ஆஃப் 385 to 480 சேஃப் நீங்க. ட்ரையிங் கட் ஆஃப் 370. இடபிள்யூஎஸ் கோட்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சேஃப் 535, ட்ரையிங் கட் ஆஃப் 400 ப்ளஸ். ஓகே. நீங்க இருக்கீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட ஸ்கோர்ஸ் அதாவது உங்களோட நீட் ஸ்கோர்ஸ் கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வி கேன் இன்ட்ராக்ட் ஈச் அதர். அண்ட் உங்களோட டவுட்ஸ் அப்போ தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ மேக் ஷூர் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல பசங்களா. மேக் ஷூர் நீங்கள் அது வந்து டவுட்டாகவே வச்சுக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணுவேன். சரியா? உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஓகே தான். சில்லி டவுட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல பசங்களா. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸ் கொடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.